வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். நான் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அத்தொட்டு நான் பெருமாள் கோயிலாண்ட போனேன். அங்க போனேன்னா அம்மா ஜனம்ன்றீங்க. அம்மா ஜனம் எங்கதான் இருந்ததோ தெரியல. அவ்வளோ ஜனம். போய் அப்படியே இந்த கயிறு கட்டி விட்டுருந்தாங்க. அத்தெல்லாம் கிராஸ் பண்ணின்னு அப்படியே வந்து இது என்னது சொர்க்கவாசல் அது வழியா பெருமாள் வர சொல்ல எனக்கு பார்க்க முடியல. அவர் போய் மண்டபத்துல இருந்த பிறகுதான் நான் போய் பார்த்தேன். அந்த வழியா போனோம், எல்லாரும் சொர்க்கவாசல் வழியா போனோம். இது அவரு அவர் அவர அவருக்கு எதிரியான 2 பேருக்கு அந்த கதவை, வைகுண்ட கதவை திறந்து விட்டாரு பெருமாள். அவங்க என்ன பண்ணாங்களாம், இந்த சொல்லுவாங்கல்ல, நான் பெத்த பேரு எல்லாரும் பேரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி எங்களுக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் இந்த வரம் கிடைக்கணும்னு அவங்க பரவாயில்ல நல்லபடியாக தான் கேட்டுருக்குறாங்க. கேட்டுட்டு அவரும் பெருமாளும் சரின்னு சொல்லிட்டார். அதுல இருந்து தான் அவர் இந்த சொர்க்கவாசல் வழியா எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாரு ஒரு மண்டபத்துல வச்சு. எனக்கு காலு தனித்தனியா வந்துச்சு. அம்மா நேரம் நின்னுன்னு இருந்தோம். 4:30 போய் 8 மணிக்கு தான் விட்டா போதும்னு ஓடியாந்தேன். ஓடியாரலாம் முடியல. அப்படியே தரையை தேய்ச்சிக்கின்னு அப்படியே மெதுவா நடந்துன்னு வந்தேன். இது இவரு ராமர் நம்ம தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பெரிய பெருமாள் கோயில்னா அது ஸ்ரீரங்கமா. இவர் பார்க்கடல்ல இருந்து வந்தாராம். இந்த பெருமாள் பார்க்கடல்ல இருந்து தான் வந்தாராம், சுயம்புவம். அவர் ராமருக்கு இது கிடைச்சது. அவரு என்ன பண்ணாரு, இவன் ராவணகீரனா, அவன் தம்பி விபீஷணன்ல, அண்ணங்காரனோட செயல் பிடிக்காத அவன் ராமருக்கு உதவி செய்தான். அத்தொட்டு அவர் ராமர் அந்த சிலைய பெருமாள் சிலைய நீ வச்சு பூஜிச்சுக்கோ, ஆனா கீழெல்லாம் வச்சிடாத ஊருக்கு போற வரைக்கும் சொல்லி இருக்கிறாரு. விபீஷணன் என்ன பண்ணி இருக்கிறான், ரொம்ப ஆறா இருந்தா அந்த இதுக்கு தப்ப முடியுமா? முழங்கால் வலிக்கும் இதுக்கும். அவரு விபீஷணனே பாவம் அண்ணனாண்ட பகைச்சுக்குன்னு அவர் ஓடியாந்தவர். இங்க அவர் என்ன புஷ்பக விமானமா வச்சுன்னுக்கிறாரு. அவர் நடையா நடந்து எடுத்துன்னு போயிருக்கிறார் அந்த சிலைய. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பையன் வழியில ஆடு மேய்ச்சின்னு இருந்திருக்கிறான். இவர் அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி தம்பி புடிப்பாக்கி வச்சிடாத, நான் கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்துன்னு இருந்துட்டு அப்பால காலார உட்கார்ந்து இருந்துன்னு அப்பால நடக்கணும், அத்தை வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அந்த பையன் என்ன பண்ணிச்சான், அத்தை கீழே வச்சிருச்சான். கீழே வச்ச உடனே இந்த இவர் இல்ல விபீஷணன் அத்தை பார்த்துட்டு ஓடி போய் அத்தை எடுத்துருக்கிறாரு. வரல, அந்த சிலை எடுக்க வரல. இதுக்காக அவர் என்னவோ விநாயகர் தான் அந்த பையன் உருவத்துல வந்தவர். அவர் தலையில கொட்டு வச்சாரோ என்னவோ சொல்லுவாங்க. அததான் நம்ம கொட்டு, இவர் போய் கொட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு அவர் விஷ்ணு விபீஷணன் மனசு கஷ்டப்பட சொல்ல, இது எல்லாரும் வழிபடுற முறையா இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம எல்லாம் அந்த காதை புடிச்சின்னு தோப்பகரணம் போடுறோம். அந்த பழக்கம் அப்படி வந்ததுன்னு சொல்றாங்க. அப்புறம் அவர் அவர் இருக்கிறதுக்கு இஷ்டப்பட்ட இடம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணர் என்ன பண்றாரு, அங்கிருந்து கிளம்பிடுறாரு.
அப்போ நீ வந்து எதிர்பார்க்குற நேரத்துல நான் உனக்கு காட்சி தருவேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளும் மறைஞ்சிடுறாரு. அவர் அந்த சிலையை வச்சுதான் அந்த அப்போ வந்து ஸ்ரீரங்கத்துல என்னவோ விசேஷம் நடத்துன்னு இருந்திருக்குது. அத்தைதான் பார்த்துன்னு விபீஷணர் உட்கார்ந்துன்னு இருந்திருக்காரு. அப்போதான் அந்த பையன் பிள்ளையார் வந்து மார்வேஸ்ல வந்து அந்த சிலையை கீழே வச்சுட்டு போயிட்டாரா. அப்பதான் வந்து இந்த ஸ்ரீரங்கத்துல வந்து அந்த பெருமாள் வந்து எழுந்தருளி இருந்தாராம். எப்படின்னா இலங்கையை பார்த்து எழுந்தருளி இருந்தாராம். ஒரு கதவு வழியா ஜன்னல் வழியா அவர் வந்து பெருமாளை பார்க்குற மாதிரி ஒரு இது இருக்குன்றாங்க. என்னன்னு தெரியல. வந்து தமிழ்நாட்டிலேயே இந்த ஸ்ரீரங்கம் தான் பெரிய கோயில் அப்படின்றாங்க. அப்போல்லாம் வந்து இந்த தண்ணியில காவேரி தண்ணி 2 பக்கமும் ஓடுது பாருங்க. இந்த பக்கம் கொள்ளிடம், அந்த பக்கம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது. அதுக்கு நடுவில் தான் இந்த கோயில் இருக்குது. நான் போயிருக்கிறேன் ஸ்ரீரங்கம். அங்கே வந்து இந்த விசேஷம் வந்து சரி நீ என்னத்துக்கு அத்தை சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அங்கே தான் இந்த ஸ்ரீரங்கம் இது ராப்பத்து பகல் பத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்களாம் இந்த வைகுண்ட ஏகாதசியை. நம்ம வந்து இருக்கிற இடத்துல பார்த்துன்னு பட்டுக்க வேண்டியது. சரியா? நீங்களாம் கோயிலுக்கு போனீங்களா? பெருமாள் பார்த்தீங்களா? சொல்லுங்க. கமெண்டே பண்ண மாட்டீங்க, வீடியோவும் சரியா பார்க்க மாட்டீங்க. சரி, இந்த பதிவை பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு எதனா வீடியோ போட்டா அத்தையும் பாருங்க. வணக்கம். போயிட்டே